ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை மத்திய அரசு நீக்கியுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீட்டா அமைப்பினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஸ்டீஃபன் தரும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம் ஸ்டீஃபன், சொல்லுங்க, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக விலங்குகள் நல வாரியம் தொடர்ந்துள்ள வழக்கு குறித்து சொல்லுங்க. மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கியதை அடுத்து இந்த விலங்கு நல வாரியம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் அதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அவர்களுடைய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவினுடைய விவரங்கள் என்ன, யாரெல்லாம் எந்தெந்த விலங்கு நல வாரியமெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோருகிறார்கள் என்பது குறித்து அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். நம்மோடு விலங்கு நல வாரியத்தின் சார்பில் அதனுடைய உறுப்பினர் ஜெய்சிம்மா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசும். சார் வணக்கம் சார். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவினுடைய முழு விவரம் என்ன? Today we have filed a case in the Supreme Court telling that the notification issued by Government of India allowing Jallikattu and other bull races is ultra vires of the Constitution and is also ultra vires of the various provisions of the Prevention of Cruelty to Animals Act. There was a particular ban issued by the Supreme Court, and what they have also done is in contempt of the Supreme Court's order. So we filed this particular matter and mentioned this before the Chief's bench today. எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்? The lead petitioner is the Animal Welfare Board of India, and there are many other NGOs like FIAPO, CUPA, PETA, and there are also individuals who have also filed. Few members of the Animal Welfare Board have also filed. The original petitioner in this particular matter, who had filed in Madurai and who was successful in getting the original ban, has also filed a contempt petition. So there are a lot of animal welfare organizations who have come together along with the Animal Welfare Board of India to file this particular petition. மேடம், விலங்கு நல வாரியம் சார்பில் நீங்க விலங்குகளுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் இருக்க வேண்டும், இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதால் காளைகள் துன்புறுத்தப்படுகின்றன என்பதனையெல்லாம் முன்வைத்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட வகையில் இந்த விலங்குகள் நல வாரியத்தோடு சேர்ந்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறீர்கள். அந்த மனுவில் நீங்கள் கேட்டிருப்பது என்ன? 2011 திருமதி ராதாராஜன் அவர்கள் தான் இந்த மனுவை தாக்கல் செய்தாங்க. 2012-13 சுப்ரீம் கோர்ட் இதுல பேன் அமைச்சது. இப்ப வந்திருக்கிற மனு நீங்க பாத்தீங்கன்னாக்க இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு நாங்க தாக்கல் செய்திருக்கோம் இப்போதைக்கு. தேங்க்யூ மேம். ஷர்மிளா, இவர்களோடு நாம் பேசும்பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு தடை இருக்கும் பொழுது மத்திய அரசானது இதுபோன்ற உத்தரவை வழங்கி இருக்கக்கூடாது. ஆகவே உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காத வகையில் அவமதிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு முடிவை தான் எதிர்த்துதான் இந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் நம்மோடு தெரிவித்திருக்கிறார்கள். ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டீஃபன்.